ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 10 இன்றைய தினம் ஆஷாட நவராத்திரியோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பஞ்சமி திதி. ஆஷாட பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பஞ்சமி. ஆனி மாதத்துல வரக்கூடிய பஞ்சமியை தான் நாம ஆஷாட பஞ்சமின்னு சொல்றோம். பொதுவா பஞ்சமி அப்படிங்கிறதே வாராகி அம்மனுக்குரிய வழிபாட்டு தினம். அதுல குறிப்பா ஆனி மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு பஞ்சமி வாராகி அம்மன் அவதரிச்ச தினமா கருதப்படுறதால அன்னைய தினம் நாம செய்யக்கூடிய வாராகி அம்மன் நினைச்சு பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல பல நன்மைகள் உண்டாகும். இந்த ஒரு பதிவுல ஆஷாட பஞ்சமி தினத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எந்த அளவுக்கு நாம வாராகி அம்மனை மனசார வழிபடுறோமோ அதே அளவுக்கு வாராகி அம்மன் நினைச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த காரியம் பல மடங்கு வெற்றியை தான் கொடுக்கும். அந்த வகையில இன்றைய தினம் நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமை நிலை எல்லாத்தையும் நீங்கி செல்வ செழிப்பு உயர்வதற்கு உதவிகரமா இருக்க போகுது. இந்த ஒரு பரிகாரத்தை இன்றைய தினம் நீங்க எந்த நேரத்தை வேணாலும் செய்யலாம். பஞ்சமி திதி காலையில 8:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுக்கோங்க. வாராகி அம்மனை மனசார வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல 11 ஏலக்காய், 11 1 ரூபாய் நாணயங்கள், ஒரு ஜாதிக்காய், ஒரு விரலி மஞ்சள், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், 11 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்ந்து அந்த பாக்ஸ்ல போட்டுட்டு இறுக்கமா மூடிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி பானை அப்படின்னா அரிசி மூட்டை அதுல இப்ப நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பாக்ஸை வச்சிடணும். இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போது முழுக்க முழுக்க வாராகி அம்மன் நினைச்சிட்டு தான் நீங்க செய்யணும். இந்த ஒரு பாக்ஸை அடுத்த மாதம், அதாவது இந்த வாராகி அம்மன் நினைச்சு கிராம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வச்சிங்கல்ல அரிசி பானைக்குள்ள, அந்த ஒரு பாக்ஸை அடுத்த மாதம் வரக்கூடிய பஞ்சமி அன்னைக்கு தான் எடுக்கணும். அது வரைக்கும் நீங்க அதை எடுக்கக்கூடாது. அடுத்த மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதியில இந்த பாக்ஸை எடுத்து அதுல இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயங்களை ஏதாவது ஒரு கோவிலோட உண்டியல்ல போட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய பொருட்களை மிக்சி ஜார்ல போட்டு அதை பொடி பண்ணி தினமும் சாம்பிராணி போடும்போது அந்த பொடியையும் நீங்க சேர்த்து போடணும். இப்படி செய்யறது மூலயமா வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம், பீடை, வறுமை நிலை இது எல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரமாக தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யறது மூலயமா வாராகி அம்மனோட முழு அருள் நீங்க பெற முடியும். முழு மனசோட செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா அவங்களோட வறுமை நிலை மாறும், செல்வ செழிப்பு உயரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.